ஆச்சோ, என்னாச்சு? இப்பதானே பால் கொடுத்தேன், திரும்ப ஏன் அழறா? பேபி நிலா குட்டி இந்த போட்டோ பார்த்தா அழுதா. போட்டோ பார்த்தா? இல்ல பி, அது நிலா போட்டோ பார்த்தாலும் அழல. அந்த டெடி பேர் இருக்குல்ல, அதை பார்த்துதான் அழலன்னு நினைக்கிறேன். அது எடு. ஏன் அழறான்னு தெரியலையே. இரபி, நான் நிலாவை தூக்குறேன். ஏன் நிலா அழற? ஒன்னும் இல்லடா, அழாத. பசிக்குதா உனக்கு? இப்பதானே பால் கொடுத்தேன், அப்புறம் என்னடா ஆச்சு? ஏன் அழற? அழாதடா. அச்சோ, இல்லடா நிலா, ஏன்டா அழற? எப்பவுமே நீ அழும்போது நான் தூக்குனா நீ அழுகே நிறுத்திருவல்ல, அதானே இப்போ உன்னை தூக்கிட்டனே, அப்புறம் ஏன்டா அழற? என்னடா, உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சா அழறியா? அழாதடா. இவ்வளோ நாள் உனக்கு அம்மா அப்பான்னு யாருமே இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் உனக்கு அப்பா நான் இருக்கேன். அப்பா மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் உனக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்காக இந்த அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு நான் இருக்கேன்னு இல்ல, அழாதடா. ஆமால்ல, நீ சொல்ற மாதிரி ஒருவேளை சூச்சு போனதுனால அழறாளோ? சரி இரு, டைப்பர் மாத்தி பார்க்கலாம். மாமா, சரி அபி, நான் என்னன்னு பாக்குறேன். அங்க தாத்தா கடைக்கு போறாராமா, நீ போறியா? குழந்தைக்கு என்னாச்சு? மாமா, எல்லாரையும் மாதிரி நீங்களும் என் மேல கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். நான் எதுக்குடா உன் மேல கோவப்படணும்? அக்காவும் அம்மாச்சியும் நான் வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுனால இதுக்கப்புறம் வேற கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு அவங்க என் மேல கோவமா இருக்காங்க. ஆனா நீங்க என்ன வேற கல்யாணம் பண்ணிக்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எங்கிருந்து ஒரு குழந்தைய கொண்டு வந்து இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தான் நான் வளர்க்க போறேன்னு சொன்னா அதுல உங்களுக்கும் விருப்பம் இருக்காதோ, நீங்களும் என் மேல கோவப்படுவீங்களோன்னு நினைச்சேன். நான் எதுக்குடா உன் மேல கோவப்பட போறேன்? நிலாவை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததே நான் தான்டா. உண்மை தெரிஞ்சா நீ தாண்டா என் மேல கோவப்படுவ. நீ என் மேல கோவப்பட்டாலும் பரவாயில்லடா, நான் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணேன்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவ. நீ என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்லடா, ஆனா என் தங்கச்சியை புரிஞ்சுக்கணும். மாமா, அது நான் எதுக்குடா கோவப்படணும்? குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணுங்கிறது உன்னோட விருப்பம். அப்புறம் அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தையோட வலி என்னங்கிறது எனக்கு தெரியும்டா. இந்த குழந்தை அம்மா அப்பா இல்லாம அனாதையாயிடக்கூடாதுன்னு இந்த குழந்தைக்கு நீ ஆதரவு கொடுத்ததுல எனக்கெல்லாம் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. சொல்ல போனா யார் என்ன சொன்னாலும் சரி, யாரு சம்மதிக்கலனாலும் சரி, நிலாவை நீ வளர்க்குறதுல எனக்கு முழு சம்மதம். அப்புறம் என் தங்கச்சி உன் வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு போன காயத்துக்கு இந்த நிலா தான் மருந்து அப்படின்னு நீ நினைச்சதுனால தானே இந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்க. அம்மா அப்பா இல்லாத இந்த குழந்தைக்கு ஒரு குடும்பம் கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே. நீ பண்ணது ரொம்ப நல்ல காரியம்டா. இதுல யாரு எதிர்ப்பு சொன்னாலும் அதை பத்தி நீ கவலைப்படாத. மாமா, இந்த விஷயத்துல என் அக்காவே என்ன புரிஞ்சுக்கல, ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, குழந்தைக்கு என்னாச்சு? ஏன் அழுதுட்டே இருக்கா? அது தெரியல மாமா, கொஞ்ச நேரமாவே அழுதுட்டே தான் இருக்கா. பசிக்குமோன்னு நான் பால் கூட கொடுத்தேன்,
ஆனா அப்பவும் அழுதுட்டே இருக்கா, என்னன்னு தெரியல மாமா. சரி இரு, நான் பாக்குறேன். நிலாக்குட்டி, அழாதடா. யாருக்கிட்ட நீ வந்து சேரணுமோ அவன்கிட்ட தான் நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். உன்னை நான் உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நீ என் மேல கோவமா இருப்ப. ஆனா உன் அம்மாவை விட உன்னை நல்லா பாத்துக்கிற ஒருத்தங்கிட்ட தான் நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் அழக்கூடாது. அவன் உன்னை அழவும் விட மாட்டான். நீ நல்லா இருக்கணும். அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்டா, அழாத. நிலாக்கு என்னாச்சு மாமா? உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லடா, உடம்பு சரியில்லாமலாம் இல்ல. நிலா நல்லா தான் இருக்கா. அம்மா, குழந்தைக்கு என்ன பால் கொடுத்த? பசும்பால் தான் மாமா கொடுத்தேன். டேய், 6 மாச குழந்தைக்கு பசும்பால் கொடுக்க கூடாதுடா, அது ஜீரணமாகாது. அதனால வயிறு வலி வரலாம். அதனால கூட குழந்தை அழலாம். 1 வயசுக்கு மேலதான் பசும்பால் கொடுக்கணும். அது வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்க முடியாத பட்சத்துல ஃபார்முலா பால் கொடுக்கலாம். அதை நான் உனக்கு எழுதி கொடுக்குறேன். அதை கொடுத்து பாரு. ஆனா சில குழந்தைங்களுக்கு ஃபார்முலா மில்க் கூட செட் ஆகாது. நீ முதல்ல அதை கொடு. குழந்தைக்கு செட் ஆகலைன்னா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். சரி மாமா. நிலாக்குட்டி, என்னை மன்னிச்சிருடா. பெத்த தாய் உயிரோட இருந்தும் உன்னை பாலுக்காக அழ வச்சுட்டேன். உன்னை கவலைப்படாதடா. உன் அம்மாவை சீக்கிரமே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன். இங்க இரு செயல்கண்ணே, இதை இப்படியே விட்டாண்டு வையி. அப்புறம் சின்னவனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. போனவ எப்படியும் திரும்பி வர போறது இல்ல. நம்ம சின்னவனுக்கு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல அந்த பிள்ளை வள்ளி நம்ம சின்னவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஏற்கனவே கல்யாணமான விஷயம் தெரிஞ்சும் சின்னவனை கட்டிக்கிற சமாதானம் சொல்லிச்சு. சரி, எப்படியாவது அந்த பிள்ளை வீட்டுல பேசி சின்னவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு போடுவோம்னு பார்த்தா இந்த பையன் எங்க இருந்தா ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்து இதுக்கப்புறம் இந்த பிள்ளையை தான் வளர்க்க போறேன், வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த பிள்ளைக்காக தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு கிடக்கான். ஆனா அந்த பிள்ளைக்கு நல்லது பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா அதுக்கு என்ன, தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு தான் அந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணணுமாக்கு? அம்மாச்சி, உங்களை விட அதிகமா இதை பத்தி நான் அவன்கிட்ட பேசிட்டேன். ஆனா அவன் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் அந்த குழந்தைய தான் வளர்க்க போறேன், அந்த குழந்தை தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் சொன்னாண்டாக்கா அதுக்கு நம்மளும் சரின்னு சொல்லி சம்மதிக்க முடியுமா செயலகண்ணே? நான் நேத்து வந்து பிள்ளையை தூக்கிட்டு வந்தப்பவே இதுக்கப்புறம் இந்த பிள்ளையை வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லி வெளியே அனுப்புனேன். ஆனா அப்புறம் உன் தாத்தா தான் போய் அரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்பவும் அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ள விட மாட்டேன், ஆசிரமத்துல கொண்டு விடுங்கன்னு தான் சொன்னேன். அப்புறம் உன் தாத்தா அரின்னு சொல்லி வாய் அடைச்சு விட்டாரு. இப்ப வேற வழி இல்லாம அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ள சேர்த்த வேண்டியதா போச்சு. அம்மாச்சி, அந்த குழந்தைய இப்ப வீட்டுக்குள்ள சேர்த்துறது பிரச்சனை இல்ல. அந்த குழந்தை பாவம், அம்மா அப்பா இல்லாத குழந்தை. அந்த குழந்தை இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்துட்டு போட்டோம். ஆனா அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா பரவாயில்லையே. எப்படி சொல்லுங்கண்ணே, அந்த பிள்ளை இருக்கிற வரைக்கும் எப்படி அவன் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் கேக்குறேன். அது மட்டுமா, அந்த வள்ளி பிள்ளை சின்னவனை பத்தி தெரிஞ்சு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிச்சு. ஆனா இப்ப ஒரு அனாதை பிள்ளை எடுத்துட்டு வந்து இவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இனிமே அந்த குழந்தைக்காக தான் வாழ போறேன்னு சொன்னா அப்ப அந்த பொண்ணு பெத்தவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாவோ? அந்த பிள்ளை இங்க இருக்கிற வரைக்கும் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது செயலகண்ணே. இங்க யாரு செயலகண்ணே, இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி அந்த பிள்ளையை திரும்ப அவனே கொண்டு ஆசிரமத்துல விடணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் செயலகண்ணே. அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம சின்னவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லன்னா ஏதோ அனாதை பிள்ளையை வளர்த்துறேன்னு சொல்லி இவன் கடைசி வரைக்கும் அனாதையாவே கிடப்பான். இங்க யாரு செயலகண்ணே, நானும் உன் தாத்தாவும் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். எங்களுக்கு அப்புறம் நீங்க அவனை பாத்துக்கிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் நாங்க கண்ணு மூடுறதுக்குள்ள சின்னவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு அப்புறம் நான் கண்ணு மூடணும்னு தான் இந்த உசிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். நீயும் மாப்பிள்ளையும் அவனுக்கு இருந்தாலும் என் பேரனுக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம அவனை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போக என்னால முடியாது செயலுகண்ணு. அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி ஒரு பொண்ணோட கையில அவனை ஒப்படைச்சு அவன் நல்லா பாத்துக்குவான்ற நம்பிக்கை எனக்கு வந்தாதான் என்னால நிம்மதியா கண்ணை மூட முடியும். இன்னும் இப்படி ஒத்தையிலேயே கிடக்கிறத என்னால பார்க்க முடியல செயலுகண்ணு. அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். அதுக்கு நீதான் என்னத்தையாவது பண்ணணும் செயலுகண்ணு. அம்மாச்சி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் வாழ்க்கையை பத்தி அவனுக்கு கவலை இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவனை அப்படியே விட்டுற மாட்டேன். சீக்கிரமாவே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். சரி செயலுகண்ணு, என்னன்னு பாரு. நாங்க சோறு அடுப்புல வச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வரேன். அவன்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? என்ன பேச சொல்ற? எதுவுமே பேசியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அவன் வாழ்க்கையில உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே அவன்கிட்ட ஏதாவது பேசியிருப்பீங்க. அவன் வாழ்க்கை எப்படி போனா உங்களுக்கு என்ன? அதனால இதை பத்தியெல்லாம் நீங்க அவன்கிட்ட எதுவும் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், என்ன பேசணுங்கிற? இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசாது, எனக்கு எதுவும் புரியல. உங்களுக்கு புரிஞ்சாலும் நீங்க புரியாத மாதிரி தானே இருப்பீங்க. அப்படி புரிஞ்சிருந்தா என்னைக்கு உங்க தங்கச்சி கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சு என் தம்பியோட சேர்த்து வச்சிருப்பீங்களே.
ஷைலு, நான் ஐஷு கிட்ட இதை பத்தி பேசிட்டு தான் இருக்கேன். வேண்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க அவகிட்ட பேசவும் வேண்டாம். அப்படி பேசி அவ புரிஞ்சுக்கிட்டு என் தம்பியோட வந்து வாழ்வாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல. இல்ல அப்படியே அவ வந்தாலும் என் தம்பி அவளை ஏத்துக்க மாட்டான். அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா உங்க தங்கச்சி என் தம்பிய கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா படுத்தி இருக்கா. ஒருத்தன் இதுக்கப்புறம் கல்யாணமும் வேண்டாம், குடும்பமும் வேண்டாம், பொண்டாட்டியும் வேண்டாம், ஒரு அனாதை குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்க போறேன், அந்த குழந்தை தான் இதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கைன்னு சொல்லணும்னா அப்ப அவன் அந்த கல்யாண வாழ்க்கைய எவ்வளவு வெறுத்திருப்பான். அப்படி வெறுக்க வச்சது உங்க தங்கச்சி. உங்க தங்கச்சி அவன் எவ்வளவு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிருப்பான். ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணவன ஒரு நாள், ஒரே ஒரு நாளாவது சந்தோஷமா வச்சிருப்பாளா உங்க தங்கச்சி? ஒரு நாள் கூட அவனுக்கு பொண்டாட்டியா இல்லாம அவனை சந்தோஷமா வச்சுக்காம அவனை புரிஞ்சுக்காம அவனை விட்டு போனவ திரும்ப அவனை புரிஞ்சுக்கிட்டு வந்தாலும் நிச்சயமா ஏன் தம்பி அவளை ஏத்துக்க மாட்டான். அவளால இல்ல, அவளால இதுக்கப்புறம் வேற எந்த பொண்ணையுமே அவன் ஏத்துக்க மாட்டேங்கிற நிலைமைக்கு வந்துட்டான். ஆனா அதுக்கு நீ என் தம்பியை நான் அப்படியே விட்டுற முடியாது. அவன் மனசை மாத்தி எப்படியாவது அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது என் கடமை. சரி, இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே. அப்புறம் எங்களை இங்க விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொன்னீங்க, போலையா? போணும் ஷைலு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தேன். ஆனா நீ ஏற்கனவே கோவமா இருக்க. இந்த விஷயத்துல நான் என்னைக்குமே உங்க மேல கோவமா தான் இருப்பேன். அதுக்குன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லாம இருக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து அந்த குழந்தை நிலாவை பத்தி தான். அந்த குழந்தைய பத்தி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? ஷைலு, அது அந்த குழந்தைக்கு 6 மாசம்தான் ஆகுது. தாய்ப்பால் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம ஆதிக்கு 1.5 வயசு தானே ஆகுது. அவனுக்கு இன்னும் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணலையே. அதனால நீ நிலாவுக்கு. நிறுத்துங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அது எப்படி இந்த விஷயத்தை நீங்க என்கிட்டயே வந்து கேக்குறீங்க? என் தம்பியோட வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்கிற அந்த குழந்தைய எப்படி திரும்ப கொண்டு போய் ஆசிரமத்துல விடுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த குழந்தைக்கு என்னையவே பால் கொடுக்க சொல்றீங்க. இங்க பாருங்க, தாய் இல்லாத குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரி கிடையாது. ஆனா அதுக்காக என் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்கிற அந்த குழந்தைய என்னால ஏத்துக்கவும் முடியாது. இப்ப கூட நான் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. அவன் அந்த குழந்தைய கொண்டு போய் திரும்ப ஆசிரமத்துல விடுறதுக்கு சம்மதிச்சா அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுக்கறேன். ஷைலு, அது எப்படி அவன் சம்மதிப்பான்? அப்படி சம்மதிக்கலனா எனக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க சம்மதம் இல்ல. அந்த குழந்தை யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க ஷைலு. நிலா யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சா நீ பேசினதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவ.